இந்திய மீனவர்களின் அத்துமீறிய நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற நிலையில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று சில இணக்கப்பாட்டிற்கு வந்தாலும் இலங்கை இந்திய அரசின் அசமந்த போக்கு காரணமாக துன்பியல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் தலைவர் NV சுப்பிரமணியம் தெரிவித்தார். வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை மன்னாரில் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த ஊடக சந்திப்பில் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இரு தினங்களுக்கு முன்னர் எமது கடல் எல்லையை தாண்டி அத்துமுறை உள்நுழைந்த இந்திய படகுகளை கைது செய்வதற்கு முனைந்த பொழுது எமது கடற்படை வீரர் ஒருவர் உயிரை இழந்திருக்கின்றார். அது ஒரு துன்பவியல் சம்பவம். அந்த உயிரிழப்பு ஒரு கொலை என கருதி எமது கடற்படை அதை ஒரு விசாரணைக்குட்படுத்தி இருக்கின்றது. இது எப்படி இருந்த போதும் எமது எல்லையை பாதுகாக்கின்ற எமது வீரனுடைய இழப்பு நமக்கு பேரிழப்பு. அந்த வகையிலே அவருடைய ஆத்மா சாந்திக்கு பிரார்த்தித்துக் கொண்டு அவர்களுடைய உறவினர்களுக்கு அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இந்திய இழுவ படகு பிரச்சனை ஏறத்தாழ 2003ஆம் ஆண்டில் இருந்து தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் அல்ல அவர்களுடைய அர்ப்பணிப்பில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரையில் 4-5 பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றது. இந்த பிரச்சனையை எமது மக்கள் மீது, குறிப்பாக வடபுலத்து மக்கள் மீது கரிசனை அல்லது ஒரு அர்ப்பணம் இருந்திருந்தால் எமது அரசாங்கம் இந்த பிரச்சனையை எப்பவோ தீர்த்து வைக்க முடியும். 1968ஆம் ஆண்டு நேருஜி காலத்திலே இந்த கச்சதீவு பிரச்சனை முன்னெடுக்கப்பட்டது. அந்த நேரத்திலே நேருஜி அவர்கள் இந்த கச்சதீவு ஒரு குட்டி தீவு, இந்த சின்ன தீவின் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேச தான் விரும்பவில்லை என்று சொல்லி இந்த பிரச்சனையை கைவிட்டு விட்டார்கள். பின்னர் 1974ஆம் ஆண்டு இலங்கையில் இருந்த பிரதமர் ஸ்ரீமா பண்டாரநாயக்கா மற்றும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இருவருக்கும் இடையிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இலங்கை யாருக்கு சொந்தம் என்பது ஆராயப்பட்டு கச்சதீவு யாருக்கு சொந்தம் என்று ஆராயப்பட்டு அது இலங்கைக்கு தான் சொந்தம் என்று முடிவெடுக்கப்பட்ட பின்னர் அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு ரகசிய டீல் நடந்ததாக சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர், தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ரகசிய டீல் என்று பேசப்பட்டதாக. அந்த வகையிலே கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமாக்கப்படுகின்றது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மீனவர்களை ஆறுதல் படுத்துவதற்கும் அல்லது அவர்களை சமாளிப்பதற்கு ஏதுவாக ஒரு அறிக்கை எழுதப்பட்டது. தமிழ்நாட்டு மீனவர்களும் கச்சதீவிலே வந்து இளைப்பாறலாம், வலைகளை உலர்த்தலாம் என்ற ஒரு சரத்து அங்கே சொல்லப்பட்டது. அந்த ரகசிய டீல் ஒரு வருடத்துக்கு மாத்திரம் என்று சொல்லப்பட்டதனால் அதுவும் ஒரு வருடத்துக்கு பிறகு அது அந்த சரத்து அதிலிருந்து நீக்கப்பட்டு முழுமையாக கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமாக ஆக்கப்பட்டது. அது இந்தியாவின் ஆதரவுடனும் அல்லது இந்தியா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே போய்விட்டது. அந்த நேரத்திலே இலங்கை இந்திய எல்லைக்கோடு, சர்வதேச எல்லைக்கோடு அடையாளப்படுத்தப்பட்டது. அன்றே இந்தியாவால் சொல்லப்படுகின்றது, இந்த எல்லையை தாண்டி இந்திய மீனவர்களோ இந்திய படகுகளோ வந்து மீன்பிடிப்பில் ஈடுபட மாட்டார்கள் என்று அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. அது 1974ஆம் ஆண்டு. இன்று அந்த ஒப்பந்தம் நடந்ததிலிருந்து 50வது ஆண்டை நினைவு கூறும் வகையிலே இந்தியாவிலே ஹிந்து பத்திரிகை அப்ப உள்ள செய்தியை ஞாபகமூட்டும் வகையிலே இன்று அந்த 50வது ஆண்டு பூர்த்தியான நிலையிலே அதை வெளியிட்டிருக்கின்றது. அன்று இப்படி ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டது. இலங்கைக்குத்தான் கட்சியை சொந்தம் என்றதை மீண்டும் அங்கே சொல்லக்கூடிய வகையிலே அந்த பிரசுரம் வந்திருக்கின்றது. சிலர் புரிந்து கொண்டு அது மீண்டும் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கருத்து தெரிவிக்கின்றார்கள். அது அப்படி அல்ல. அந்த ஒப்பந்தம் அன்று நடந்ததை இன்று ஞாபகம் ஊட்டி இருக்கின்றார்கள், அவ்வளவுதான்.
இன்று இந்த பேச்சுவார்த்தையிலே இறுதியாக 2016ஆம் ஆண்டு டில்லியிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது எடுக்கப்பட்ட உடன்பாடுகள் இரண்டு நாட்டு அரசும் அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்தியிருந்தால் அதில் அக்கறை கொண்டிருந்தால் இன்று இந்த கடற்படை வீரனை இழக்க வேண்டிய சந்தர்ப்பமோ அல்லது மீனவர்களை இழக்கிற சந்தர்ப்பமோ இல்லை இரண்டு நாட்டு மீனவர்கள் இடையில் இருக்கிற முருகல் நிலையோ தீர்த்திருக்கலாம். ஆனால் இது அசம்பந்த போக்காக இரண்டு நாட்டு அரசுகளும் கைவிட்டபடியால் இந்த அவலநிலை. இதற்கு முக்கிய பங்கு இலங்கை அரசாங்கத்துக்கே உண்டு. இந்த ராணுவ வீரரை இழந்ததற்கு முக்கியமாக இலங்கை அரசாங்கம், இலங்கை அதிபருமே பொறுப்பு கூற வேண்டும்.